காலேஜ் போகாத இருக்க காய்ச்சல் வரட்டும்னு கக்கத்துல வெங்காயத்தை வச்ச. இப்போ இப்போ காய்ச்சல் தானா போயிடுச்சே, நீ மிளகாய வைக்க போற? டேய், கண்டதும் கடையா வச்சிட்டு இருக்காங்கடா கைவசம். ஒரு அருமையான ஐடியா இருக்கு. நாமே அவங்க வீட்டுக்கு போய் நேரடியா பொண்ணு கேட்போம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம்மா. வணக்கம்ப்பா. ஓடி உள்ள. என்னப்பா இது மேலதானத்தோட வந்திருக்கீங்க? எல்லாம் நல்லதுக்குதாங்க. ஏதாவது மன்றத்துல வசூல் கிசூல் பண்றீங்களா? உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா உள்ள போய் உட்கார்ந்து பேசுவோமே. உட்கார்ந்து பேசுற நியாயம் உட்கார்ந்தே போயிடும். நின்னு பேசுற நியாயம் தான் நிலைச்சு நிக்கும். அப்போ நின்னே பேசுவோம். முன்ன பின்ன போய் கேட்டு பழக்கம் இருந்தா பட்டுன்னு கேட்டுடுவான். பழக்கம் இல்லாத வேலை. ஆமா, நாங்க பெரியவங்க மூலமா வரதாதான் இருந்தோம். அவங்க கிட்ட போய் சொன்னா இப்ப என்னடா அவசரம் பாங்க. எங்க அவசரம் உங்களுக்கு எங்க சார் புரியுது? அதனாலதான் ஒரு சின்ன செட்டப்போட வந்திருக்கோம். நகநட்டு சீர் சிறப்பெல்லாம் உங்க இஷ்டம். ஏண்டா வளவளன்னு பேசிட்டு இருக்க? அது ஒண்ணும் இல்லைங்க, தங்கமான பையன் நம்ம விச்சு பயலுக்கு உங்க தங்கச்சி மேரிய பொண்ணு கேட்க வந்தோம். இப்ப ஆசைப்பட்ட என்னங்க பிரயோஜனம்? கண்டிக்க வேண்டிய நேரத்துல கண்டிச்சிருந்தா இப்ப இந்த கண்ணீருக்கு செலவு இருக்காதுல்ல. வயிற்றுச்சல் நேரத்துல வரவு செலவு கணக்காடி பாக்குற. இனிமே இந்த கழுத வீட்டு வாசப்படியை தாண்டினான்னா உன் காலை தாண்டி விட்டுவேன். ஏண்டி, அந்த மனுஷன் உன்னை நாய போட்டு அடிக்கிற மாதிரி அடிச்சாரு, உனக்கு உரைக்கல? கொஞ்சம் கூட கலங்காம கல்லு மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கியே, உன் மனசுல என்ன தாண்டி நினைச்சுக்கிட்டு இருக்க? என் பிச்சுவதான் அடி விழுகிறப்போ எங்க அம்மாவை நினைச்சிருந்தா நான் அழுதிருப்பேன். நான் என் பிச்சுவதான் நினைச்சேன். எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு. அந்த கழுதைய மறக்கணும்னு தாண்டி உங்க அண்ணன் இந்த அடி அடிச்சாரு. அப்ப கூட அவனை பத்தியே பேசுறியே. அவனை பத்தி பேசுறதும் அவனை பத்தியே நினைக்கிறதும் தான் இப்ப எங்க அண்ணன் அடிச்சு அடிக்க மருந்துன்னு நினைக்கிறேன். மேரி, நீ இப்படியே ஏட்டிக்கு போட்டியா பேசிட்டு இருந்தனா உங்க அண்ணன் உன்னை உயிரோட எரிச்சிருவாரு. எரிக்கட்டும், எரிச்சு கடல்ல கலக்கட்டும். அப்ப கூட கடல் பூராவும் எங்க 2 பேரோட பேரையும் தான் சொல்லிக்கிட்டே இருக்கும். மேரி, உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? பைத்தியம்தா. கல்யாணத்துக்கு முன்னாடி உங்க கழுத்துல எவ்வளவு நகை இருக்குன்னுதான் எங்க அண்ணன் பாத்திருப்பாரு. எங்க அண்ணன் உங்களுக்கு எவ்வளவு நகை போடுவார்னுதான் நீங்க பாத்திருப்பீங்க. அது கல்யாணம், இது காதல். அவனுக்கு என்ன மனசு இருக்குன்னுதான் நான் பார்த்தேன். எனக்கு என்ன மனசு இருக்குன்னுதான் அவன் பார்த்தான். பணத்தை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்ட உங்களுக்கு
மனசை பார்த்து சிநேகமா இருக்கிறது பைத்தியமா தான் தெரியும். ஆமா, மாறி எங்க போயிட்டான்? நம்ம கோழி எங்கேயோ ஓடி போயிடுச்சுங்க. அது பிடிச்சார போயிருக்காரு. ஆஹா. அம்மா என்னம்மா ஓடி ஓடி பிடிச்சிட்டு வர்றதுக்குள்ள பாதி உசுறு போயிருக்குங்க. மாறி, என்னம்மா இந்த கோழி கொஞ்சம் அறுத்து குடுத்துட்டு போயிட்டு. காலையில இருந்து வெறும் தோட சுத்தணுங்க. ஒரு வாய் கஞ்சி குடிச்சிட்டு வந்து பிச்சு போட்டுருங்க. மாறி, அம்மா அப்படின்னா கடைக்கு போயிட்டு வந்து சாப்பிடு. சீக்கிரமா 100 கிராம் மஞ்சத்தூள் வாங்கிட்டு வா. அடுப்புல குழம்பு கொதிக்குது. வாங்கிட்டு வந்தானுங்க. மாறி, என்னம்மா அங்க எதுக்கு போற? அந்த கழுதை காபி தூள் வாங்கணும்னு சொன்னாலுங்க. வாங்கிட்டு வர சொன்னா வாங்கிட்டு வரது. அங்க எதுக்கு போற? காசு அடுக்கு பானை தானுங்க இருக்கு. அந்த படத்துல வாங்கிட்டு வா. போப்பா, சீக்கிரம் சீக்கிரம் போ. உள்ள கொதிக்குதுன்னு சொன்னேன்ல, போயேன்பா. எங்கடா கிளம்பிட்ட? மனுஷங்க இருக்கிற இடத்துக்கு. எங்க வேணாலும் போ. உனக்கும் அவளுக்கும் கூலி. ஏற்கனவே விசுவாசமா இருந்ததுக்கு தான் கூலி கொடுத்துட்டீங்களே எஜமா. நியாயமா இந்த கூலி உங்க சம்சாரத்துக்கு தான் சேரணும். என்ன நேற்று அவங்க தானே கஷ்டப்பட்டு நின்று கால்களுக்கு காவல் காத்தாங்க. எந்த புருஷனும் தாம் பெஞ்சாதிக்கு தேடி தர முடியாத பெருமைய நீங்க எனக்கு கொடுத்துட்டீங்க. அதுக்காக 7 ஜென்மத்துக்கும் உங்க பொஞ்சாதியாவே நான் இருக்கணும். ஊருக்கு நியாயம் சொல்ற நீங்க மத்தவங்க முன்னாடி தலை குனிஞ்சு நிக்க கூடாதுன்னு நினைச்ச பாவத்துக்கு
அவன் எனக்கு கூலி கொடுத்துட்டான். நீங்க என்ன கூலி கொடுக்க போறீங்க? சொல்லுங்க. நீங்க என் புருஷனா? இல்ல. நீங்க மனுஷனா? அதுவும் இல்ல. நீங்க என்ன கூலி தர போறீங்க? சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. விடுறி விடுறி விடுறி. நீங்க குடிசை வாசல மிதிக்கிறப்ப வேணா சட்டையை பிடிச்சு நிறுத்தி இருந்தா இந்நேரம் எனக்கு இந்த பழி வந்திருக்குமா? அதுக்கு ஏன் இப்படி ஒப்பாரி வைக்கிற? கூலி வாங்கி கூனி குறுகி நின்னவ நான் தானே. கொஞ்சம் நினைச்சு பாருங்க. நான் காவல் காத்த இடத்துல நீங்க நின்னு இருந்து அந்த குடிசைக்குள்ள நான் இருந்திருந்தா உன்னை தூக்கி போட்டு பந்தாடி தேவடியாங்கிற முத்திர ஊத்தி வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிருப்பேன். நீ எனக்கு பொங்கி போடத்தான் வந்திருக்கே தவிர பஞ்சாயத்து பண்ணல. நான் ஆம்பளடி 1000 பண்ணுவேன். பைத்தியம்தான். கல்யாணத்துக்கு முன்னால உங்க கழுத்துல எவ்வளவு நகை இருக்குன்னுதா எங்க அண்ணன் பாத்திருப்பாரு. எங்க அண்ணன் எவ்வளவு நகை போடுவாருன்னுதா நீங்க பாத்திருப்பீங்க. அது கல்யாணம், இது காதல். அவனுக்கு என்ன மனசு இருக்குன்னுதா நான் பார்த்தேன். எனக்கு என்ன மனசு இருக்குன்னுதா அவன் பார்த்தான். பணத்தை மட்டும் பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்ட உங்களுக்கு மனசை பார்த்து சிநேகமா இருக்கிறது பைத்தியமா தான் தெரியும். உன் மேல தப்பு இல்லையா? நீ வியாபாரி, உனக்கு எல்லாமே வியாபாரம் தான். நம்ம கல்யாணங்கிற வியாபாரத்துல நஷ்டப்பட்டு நிக்கிறவன் நான் தான் ஐயா. அதனாலதான் குமுறிக்கிட்டு இருக்க. பொம்பளையா லட்சணமா இருக்கிறதா இருந்தா இரு, இல்ல இப்பவே பொட்டி படுக்கையை கட்டிக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே போ.